என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வினைகளையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய விநாயகர் சதுர்த்தி நாள் இன்றைய நாள். இன்று இந்த அற்புதமான சனிக்கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளை விநாயகரை வணங்கி இன்று நீ செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்களையும் நல்லபடியாக தொடங்கு. என் பிள்ளையே, இந்த நாளில் அவரினுடைய ஆசிகளை நீ பெற்று கொண்டாயானால் இனி உன் வாழ்க்கையில் உன்னை யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது. எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குகின்றாய் அல்லவா? அது எந்த அளவிற்கு உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது பின்னாளில் ஒரு நாள் உனக்கு புரிய வரும். என் குழந்தை, இன்று இரவுக்குள் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நடக்கும். அது உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக தீர்மானிக்கும். அதனால்தான் அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டு உன்னை உள்ளே வரச் சொன்னேன். இந்த தாயானவளினுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டுவிட்டால் நிச்சயமாக இன்று நடக்கப் போவது என்னவென்று உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும். என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் தனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள இன்று இந்த நாளில் செய்கின்ற செயலில் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல், யார் மனதையும் நோகடிக்காமல், யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு இடைஞ்சல்களையும் செய்யாமல், அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படாமல், அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு சிரிக்காமல் இருந்து விட்டால் போதும். உண்மையும் நேர்மையும் உனக்குள் இருந்து விட்டால் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள் உனக்கு பொன்னான நாள், தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல்களில் ஏதோ நல்ல விஷயங்கள் இருப்பதனால்தான் தெய்வத்தின் அன்பும் அருளும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கைக்கானது என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ சரியாக பின்பற்றி விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையினுடைய அன்பையும் அருளையும் இந்த வராகி நான் பெற நினைக்கிறேன் என்றால் நீ எந்த தவறும் செய்யாத பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதனை புரிந்து கொள். இல்லாத பட்சத்தில் யாரும் உன்னை நெருங்கவும் முடியாது, நீயும் யாரையும் நெருங்கவும் முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த காலம் கற்றுக் கொடுத்தது போல பாடத்தை வேறு எதுவும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்காது. இந்த நாளில் உனக்கு கிடைக்கின்ற இந்த அனுபவங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் அப்படி என்ன நடக்கப் போகின்றது என்று தானே யோசிக்கின்றாய். என் குழந்தையை, ஒரு விஷயம், விநாயக பெருமானை அம்மா எதற்காக இந்த அளவிற்கு முன்னுரிமைப்படுத்துகிறாள் என்று நீ யோசிக்கலாம். உன்னுடைய பூஜை அறையில் இந்த வராகியினுடைய படத்தையோ அல்லது சிலையையோ எங்கே வைப்பது என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, விநாயக பெருமானுக்கு அருகில்தான் இந்த வராகி எண்ணெய் நீ வைக்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு அருகில்தான் இந்த வராகி நான் இருப்பேன் என்பதனை புரிந்து கொள். எங்கு சென்றாலும் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக அவரை வணங்கி என்னை வணங்கி சென்றால் அந்த காரியம் வெற்றி. இல்லாது நீ யாரை வணங்கினாலும் உனக்கு வெற்றிதான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, உன்னுடைய உழைப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசு. அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்தும் கூட. அதை யாருக்காகவும் எதற்காகவும் நீ ஒரு பொழுதும்
விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. நீண்ட ஆயுளையும் உனக்கு நிறைந்த செல்வத்தையும் உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷத்தையும் உன் உள்ளத்தில் நிறைவான மகிழ்ச்சியையும் விநாயகர் இன்று கொடுப்பார். அதுதான் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் இந்த சந்தோஷம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானம் செய்து விடாதே. நீ காத்திருக்க இந்த காலம் அதற்கான பதிலை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அதிகமாக பேசி விடுவதனால் மட்டும் இங்கே ஒருவன் அறிவாளியாகிவிட முடியாது. ஏனென்றால் பேசுபவனை விட அதை சகித்து கொண்டு கேட்கின்றான் அல்லவா, அவன்தான் புத்திசாலி. பேசும் வாய்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். எல்லாம் உனக்கான நேரம் வரும் வரைதான் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய வளர்ச்சியை மற்றவர்களால் குறை சொல்லத்தான் முடியுமே தவிர ஒரு நாளும் அவர்களால் உன்னை தொட முடியாது என்பதனை புரிந்து கொள். செய்கின்ற செயலில் தடங்கல்களை உருவாக்க என்னவெல்லாமோ செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் என் பிள்ளை, உன் வெற்றியை தொடவோ நீ செய்கின்ற விஷயத்தை தடுத்து நிறுத்தவோ இங்கு யாராலும் முடியாது என்பதனை புரிந்து கொள். அதற்கு நீ இடம் கொடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லாத பட்சத்தில் யாரும் உன் வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் நீ பெற்றுக்கொள். வலிகளும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கையே ஆனாலும் அதில்தான் சோதனைகள் பல கலந்த சாதனைகள் ஒளிந்து கிடக்கின்றது என்பதனை புரிந்து கொள். மன உறுதியோடு நீ தாங்கிக் கொண்டால் சாதனைகள் பல இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் பிள்ளையே, சந்தோஷத்தில் உன்னோடு கை கொழுக்குகின்ற இந்த 5 விரல்களை விட உன்னுடைய கஷ்டத்தில் வந்து உன் கண் துடைக்கின்ற ஒரு விரல்தான் மேலானது என்பதனை புரிந்து கொண்டு அந்த விரல் யாருடையது என்பதனை நீ தெளிவாக வைத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு தோல்வியும் இருக்காது. வெற்றியினை தொடர்ச்சியாக பெற முடியவில்லை என்றாலும் தோல்வி அடையவில்லை என்கின்ற சந்தோஷத்தில் நீ நின்று கொண்டிருக்கலாம். என் பிள்ளையே, உன்னை யாரேனும் நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைத்தான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகில் சாதனைகள் புரிந்த அத்தனை பேரும் யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். யாரோ ஒருவர் இவர்களை தள்ளி வைத்துத்தான் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்கள் இருக்கின்ற இடத்தை அவர்களால் கூட எட்டி பிடிக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் கிடைக்கின்ற அதிகமான அன்பை விட சரியான புரிதல் மட்டும்தான் எப்பேற்பட்ட உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒருவர் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் நாம் என்ன சொல்லியுமே அவர்களை மாற்ற முடியவில்லை என்றால் இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டு நீ போக வேண்டும். அவர்களினுடைய உண்மையான நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு ஒரு மனநிறைவை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படாதே. தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்து நீ பெருமைப்படு. நிச்சயமாக உனக்குள் நீ ஊற்றுகின்ற நெருப்பு, அதாவது உனக்குள்ளேயே பற்றி எரிகின்ற அந்த ஜுவாலைதான் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்குள் புரிய வைக்கும்.
அதனால் எந்த நேரத்திலும் அந்த நெருப்பை நீ அணைத்து விடாதே. அப்படி நீ அணைத்து விட்டால் அடுத்தவர்களின் பேச்சிற்கு தலையாட்டி விடுவாய். நீ நீயாக இருக்க வேண்டும். நீ நீயாக இருந்து நன்மைகளை செய்ய வேண்டும். அதன் பலன் உன்னை முழுமையாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, விநாயகரை வணங்கி இந்த வராகியின் அன்பை பெற்று இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.